ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்க கட்டிக்குளம் குக்கிங் சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம். வாங்க வீடியோ. மசாலா வெஜ் ஆட்டா நூடுல்ஸ் இன்னைக்கு செய்ய போறோங்க. வாங்க பார்க்கலாம். கோதுமையில செஞ்சது. யார் சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிடலாம். 4 கப்பு தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன் பாருங்க. தண்ணி கொதிக்க வச்சு இப்போ நூடுல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், மூடி வைப்போம். பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. கேப்சிகம், கேரட்டு, பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் என்னென்ன காய் கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். முட்டைக்கோஸ் இப்போ கட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இன்னும் செத்த நேரம் வேகட்டும். மேகி நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ வடிச்சுக்கிடுவோம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கிடுவோம். வெஜிடபிள்லாம் வந்து வதங்கணும். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் எண்ணெயில் போட்டுக்கிடுவோம். சின்ன பழம், தக்காளி பழம் 2 பழம் கட் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ முட்டைக்கோஸ் ஒரு 100 முட்டைக்கோஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம், போட்டுக்கிடுவோம். பீன்ஸ் ஒரு 10 பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிடுவோம். கேரட் ஒரு 3 கேரட்டு, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருவோம். மூடி வச்சாச்சு. நூடுல்ஸில் பாருங்கள் பச்சை பட்டாணி எல்லாமே இருக்குது. 4 பாக்கெட்டு போட்டிருக்கோம் உடைச்சி. மேகி மசாலாவை போட்டுக்கிடுவோம். 4 பாக்கெட்டு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். குழி ஆக்கிக்கிட்டு இப்போ முட்டையை 3 முட்டை உடச்சி ஊற்றுவோம். ரெண்டாவது முட்டை, 3வது முட்டை. இப்படி நல்லா மூடி வச்சிடணும். சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடிடணும். 5 கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், லாஸ்ட்டில் போட்டுக்கிடுவோம். அப்படின்னாதான் நல்லா டேஸ்ட் இருக்கும். லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். ஏன் முட்டை போட்டோன்னா மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னா கவுள் வாடை அடிக்கும். அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். முட்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ குடமிளகா போட்டுக்கிடுவோம். ஒரு குடமிளகா ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் போட்டுக்கிடுவோம். நல்லா வடிச்சாச்சு நூடுல்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கொஞ்சமாக நூடுல்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா கிண்டிக்கலாம். ஃபுல்லான மேகி பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்காங்க. பிளேட்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட 6 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்குது. எடுத்து வச்சுக்கிடுவோம். எப்படிமா இருக்கு? சூப்பரான கோதுமையில செஞ்ச மேகி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எங்கள் கட்டிக்குளம் குக்கிங் சேனலுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.